டிஎஸ் அடிச்சு பா இதுக்கெல்லாம் அடிக்க கூடாது. சர்மி இந்த மூக்குத்தி இப்ப என்ன விலை? இந்த மூக்குத்தியோ இது நாங்கள் அடிக்க அங்கால பாட்டு சின்னால் பாட்டு போடுற குத்தரி குத்தரி சைலாக்கா அதெல்லாம் பெரிய மேலேன்னு பார்த்து வாங்குறேன்டா. அதுல ஒரு 250 கிராம் கோபி கோட்டை எடுத்திருக்கிறேன், 350 கிராம் மல்லி எடுத்திருக்கிறேன். 100 அல்ல கலரா. வணக்கம் உறவுகளே, நான் உங்களை சர்மி. நான் உங்கள் ரூபி. சர்மி கேட்டவழி ரூபி கோப்பி ஆதித்தாங்க கோப்பி ஆதித்தாங்க டெய்லர் தேத்தனி கேட்டா கொடுத்தா சொல்லுவா, இல்ல கோப்பி போட்டு தாங்க கேட்கிறவா. அதுக்காண்டி அவ தானே வேண்டி எனக்கு வரும் தேரத்துக்கு ரெடி பண்ணி செய்து வச்சிருக்கிறா. அப்ப நாங்க போனா கோப்பி போட்டு தருவா. கோப்பியை குடிக்கவில்லை அதுக்காண்டி இன்றைக்கு வந்து இங்க வந்தாலும் கோப்பி கேட்டு கொண்டு இருக்கிறா. அப்ப என்ன செய்யற சரி அப்ப வாங்க இன்றைக்கு அதை கோப்பிமா வறக்குறது கோப்பி வறக்குறது ஒரு காணொலியா எடுப்போம் பண்ணிட்டு சரி. இப்ப நாங்கள் மல்லி எடுத்துருக்கிறோம். இதை வந்து நாங்கள் தவத்த போறோம். துப்பரவா தவத்தி பிடைச்செடுக்க போறோம். நல்ல மல்லியா இருக்குது, கழிவு குறைவா இருக்குது. தவத்தி எடுத்தாச்சு. மேலே தாத்தி தாத்தி இந்த பொட்டிக்கு போட போகணும். நல்ல துப்புரவான மல்லி வந்ததுக்கு கழிவு வளண்டு இல்லை. சின்ன மல்லி தான் தூசி, இந்த பெருசு வேறதே இல்லை. அது வரை இப்போ சரியில்லை. அந்த பெருசண்டு சொல்கிறதான் சின்ன மல்லி தான் வாசம். எல்லாம் தூள் கண்டாலும் சரி, நாங்கள் மல்லி தூள் திரிக்கிறண்டாலும் சரி, எல்லாத்துக்கும் இந்த சின்ன மல்லி தான் நல்ல இது. முந்தைய அம்மாக்கள் மிளகா மல்லி திரிக்கிறோன்னா சின்ன மல்லி தான் பார்த்து வாங்குறோம். இப்போ பெருசு வந்து நாங்கள் சுவத்துக்காண்டியே அதை வாங்குவோம். பெருசு தானே துப்புரவான மல்லின்னு சொல்லி அதை வாங்குறது. ஆனால் இதுதான் நல்லது. வந்து இப்போ இந்த சின்ன பாதி இது இப்போ நாங்கள் அடியில் வந்து தான் இது எல்லாம் அந்த பாதி பாதி ஆகும். இதை நான் என்ன செய்ய போகிறேன்டா, இதை இந்த எங்கிட்ட சாடிக்க போட போகிறேன் முளைக்காட்டுக்கு. கொத்தமல்லி எங்களுக்கு தேவைதானே இப்போ போட்டு விடுவோம். நல்ல ரசத்துக்கு எல்லாம் எடுக்கலாம். இதுவும் நல்ல துப்புரவான சீரகம். நாங்கள் இதுக்கும் இதே பிடிச்சி எடுப்போம். இது வந்து வேர்கொம்பு. இங்கே பாருங்க வேர்கொம்பு. இப்போ நான் வேர்கொம்பு மல்லியோட சேர்த்து கலக்க போகிறேன். வேர்கொம்பு போட்டால் தான் வாசமாக இருக்கும். வயிற்று குத்துவல் எல்லாத்துக்கும் நல்லது. துணி பாட்டுக்கு எல்லாம் வேர்கொம்பு ஒரு நல்லது சிறந்த நிவாரணி. இப்போ நாங்கள் கோப்பி கொட்டை வந்து 250 கிராம் கோப்பி கொட்டை எடுத்துருக்கிறோம். சின்ன ஜீரகம் 100 கிராம், மல்லி வந்து 350 கிராம். 350 கிராம் மல்லி, வேர்கொம்பு 2 பேக்கெட் வேர்கொம்பு. சரி, முதல்ல நாங்கள் வந்து கோப்பி கொட்டையே போடுவோம். என்ன தட்டி காஞ்சிட்டது அடுப்பு வந்து நல்லா இருக்காமல் ஆறுதலாக இருக்கு கொண்டு வறுக்க போகணும். கறி விட்டுடும். அப்போ சர்மி சொல்லுங்க. இது சின்ன மல்லி வாங்கினேன். சின்ன மல்லி தானே பொலியுமன்றது கோப்பி. சின்ன மல்லி பொலியும். மற்றது வந்து அந்த இதாகவும் இருக்கு, நல்ல டேஸ்டாகவும் இருக்குமா அது சின்ன மல்லி. பெரிய மல்லி வந்து நாங்கள் கூடுதலாக பெரிய மல்லி ஏன்னு பார்த்து வாங்குறேன்டா. அதுல ஒரு கழிவும் இல்லை, மற்றது பார்க்க வடிவாகவும் இருக்கும். பார்த்து அந்த கழிவு இருந்தா அந்த சண்டுகள் சரிகள் இருந்தாலும் பொறுக்க வச்சுவோம் எங்களுக்கு. அது துப்புரவாக வச்சுவோம். அதுக்கான தான் நாங்கள் பெரிய மல்லி கடையில பெரிய மல்லியும் கிடந்தது. நான் அந்த ஐயாவை கேட்டேன், சின்ன மல்லி தான் தாங்கொண்டு அவரும் இல்லை கோப்பி தூளுக்கு சின்ன மல்லியை கொண்டு போங்கன்னு சொல்லி தந்தவன் பொலியுமாண்டா. அப்ப எனக்கு என்ன உங்களோட வித்தியாசமா கிடையாது. என்ன வித்தியாசம்? நான் கண்டுபிடிச்சேன்னா ஒரு தரம் கண்டுபிடிக்கல போடாதுங்க வீட்டுல என்ன பெருசா கண்டுபிடிக்க மாட்டேன் வேஞ்சலங்க. அது ஒரு சின்ன அதுதான் அதனால சர்மி வளையம் குத்திருந்தவா மூக்கு மின்னி. இப்போ வெள்ளை கல்லு வச்சிருக்கேன். இது வெள்ளை கல்லு சின்ன மிந்தி மூக்குத்தி எல்லாம் கடைக்கு போனாங்க. அவ ஏதாவது ஒரு சின்ன பொருள் வாங்கணும்னு சொல்லிச்சுனா பவுன்ல வாங்கினா இந்த வருஷம் ஃபுல்லா எங்களுக்கு பவுன் வருமா ஒரு ஐதீகம். தெரியுது இந்த மூக்குத்தி தெரியுது தெரியுது. வெள்ளை சின்ன கல்லு வச்சிருக்க. வெள்ளை சின்ன கல்லு 4 கல் இருக்கு. சின்ன சின்ன 4 கல் இருக்குது. சர்மி இந்த மூக்குத்தி இப்ப என்ன விலை? இந்த மூக்குத்தியோ இது 5000 ரூபா. 5000 பவுன் வந்து
380 போகுது. ஒரு பவுன். ஓ 380 ஒவ்வொரு இருக்கிற கேரட்டுக்கு ஏற்ற மாதிரி 22 18 ஒவ்வொரு இருக்கிற மாதிரி போய் கொண்டு வருது. இந்த பழம் சரி நாங்கள் நீங்கள் இப்போ ராக்குவோம். சரி என்ன அப்போ ராக்குவோம் ராக்குவோம். நாங்கள் மல்லி வேர்க்கொம்பு மல்லி நல்ல சிவக்க வறுக்கணும். நல்ல மல்லி வந்து ஆறுதலாக வறுக்கணும். என்ன இப்படி இப்படி இல்லை முந்தி இந்த நாங்கள் வந்து எல்லாம் சுறுசுறுப்பு தானே படாஜாண்டு இப்படி இப்படி வறுக்கிறோம். சுறுசுறுப்பு இல்ல அது எப்படி ஏதோ அவசரம் அந்த கிணத்து தொட்டில போட்டு வந்த கண்டா சேட்டி கதை அந்த முந்தி பழைய அம்மா அவையல் பாருங்க கொஞ்சம் இப்படி ஆறுதலா இருந்து வரும். கறிகள் சமையலும் அப்படித்தான் சார் அளவா 2 பிறகு வெப்பினம் வச்சுட்டு ஆறுதலா எரியும் அடுப்புகள். சரி நாங்கள் ஒரு சுலாயில போட்டோ எடுப்போம். என்ன போடுறதோ பிடிக்கிறது சுலாயில போட்டுட்டு எடுக்க போறிய போட்டு எடுத்தா போக தூசு அது போ இங்க பாருங்க போதானே போட்டு எடுக்க. சரி என்ன இப்ப நான் இது மல்லி சூடு பிடிச்சி வரப்பட்டு வந்து கொண்டிருக்கு. அதோட நாங்கள் சின்ன சீரகம் போடுறோம். இதோட சேர்ந்து வரப்படட்டும். வரப்பாட்டு வந்துடுது. நாங்கள் இதை ரக்க போகிறோம். வடிக்குது நெச்சீரம் போட்டாங்களானே வடிக்குது படப்படம். கோப்பி கொட்டை வறுபட்டுட்டுது. இதோட மல்லி நச்சீரகம் எல்லாம் வறுத்து எடுத்து வச்சிருந்தாங்க. அதோட சேர்த்து வரப்போம். நாங்கள் இப்போ உண்டா போடுறாங்கண்டா இதுக்கு வந்து நாங்கள் இப்போ சீனி போட போகிறோம். அதால நாங்கள் இப்போ உண்டா போட்டு இப்படி வறுத்து கொண்டு நிற்கிறோம். இப்போ சீனியை போட்டு ஒரு வறுக்க குமைஞ்சு போயிடும் சீனி போடுறேன். இப்ப நான் வந்து சீனி ஒரு 25 கிராம் அளவு போடுறேன். இது வந்து அந்த கொஞ்சம் குமியல் தன்மையா இருக்கிறதுக்காக சீனி போடுறாங்க. சீனி போடுனாங்கல்ல குமஞ்சு பெருகுது நெஞ்சு இப்படி பெற போகணும். சீனி உருகி அப்படியே வந்தால் தான் எங்களுக்கு அந்த கோப்பி கொட்டைன்ற பதம். சரி இதுக்கு வந்து சரி இப்போ நன்னாரி வேர் மற்றது ஏலக்காயும் போடலாம். நன்னாரி வேர் எனக்கு கிடைக்கல. அதுவல் வந்து தோட்டங்களுக்கு முந்தி இருந்ததாம். இந்த செம்பாட்டு தரவழியா இருந்தது. இப்ப நன்னாரி பார்த்தனா இல்ல கடைகள்ல இருக்குது. மருந்து கடைகள் தமிழ் மருந்து கடை வழியா அது கொஞ்சம் சரியில்லை அந்த மாதிரி சொல்லி. நன்னாரி வேர் இந்த சாரணக்கிழங்கு அதெல்லாம் போடலாம். நல்லதுதான் கிடைக்கல பார்ப்போம். நாங்கள் ரக்க போறோம். எல்லாம் குமைஞ்சு வந்து நல்ல மாதிரி வந்திருக்குது. குஞ்சு வாக்கா எங்க கூப்பிடுங்க. நல்ல வாசமா இருக்கு சார். என்ன நல்ல வாசமா இருக்கு. கோப்பி தான் கை தண்ணி குடிச்ச மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் போடட்டும். போடுங்க கொஞ்சம். எறும்பு என்ன அப்ப தட்டுவேன். சர்மி பிலாப்பழம் கிடாக்குதுங்க. நேற்று போய் மரத்துல ஆஞ்சு வந்தது பலாப்பழம். படுத்துட்டு கொஞ்சம் வெங்காயம் இருக்குது. ராத்திரி கொண்டு போட்டு சாப்பிட்டோம். நீங்களும் போய் கொண்டு போங்க. வேறே மாக்கடாரோ கேட்டுதாம வை கொடுக்க வேணுமெண்டு நல்லா வரப்பட்டு தானே அந்த இடிக்க இல்லை மொறு பேரு உறும்பு இந்த காலை சாப்பிடுது. அப்போ இங்கே இஞ்சால் இறக்குவோம். அத்தி இங்கே அரியுங்க. சரி சரிங்க அரிக்கட்டு. நான் பேப்பர் எடுத்தோண்டு வரட்டு. இடிச்சு நல்ல பதமாக வந்துடுது உங்களுக்கு அரிக்க. நீங்கள் ரக்கி அரிங்க பார்ப்போம்.
இதை நீ போட்டு இடிப்போமே என்ன இப்போ நாங்களே அடித்த கட்டியோட புது கோப்பியே வறுத்த கோப்பியும் போட்டு இடிப்போம் என்ன சார் போடுங்கோ நாங்கள் அடிக்க அங்கால பாட்டு சின்னால் பாட்டு போடுற குத்தரி குத்தரி சைலக்கா குத்தரி சைலக்கான்னு எல்லாம் பாட்டு போடுப்பாரு. இப்ப நாங்கள் இடிக்கிறதுக்கு சம்பந்தமா இருக்குமா அந்த பாட்டு அப்ப எங்களுக்கு சர்மிக்கு பிள்ளைங்க சர்மி சொல்லிச்சு என்ன பாட்டு சொல்ல படிக்க போறீங்க போட போறீங்கண்டா குத்தடி குத்தடி சைலக்கா சிரிக்கணும் சொல்லல ஆனா அவங்க அங்க பாட்டு போட சவுண்ட குறைச்சு போடாங்க போட்டு கொண்டு இருக்கிறார் சின்னால் குத்தடி குத்தடி சைலக்காண்ட பாட்டு தான் போகுது என்ன நான் இந்த பாட்டு நினைச்சேன் சொல்லுங்க பாப்போம் அரிசி குத்து மக்கா மகளே நான் நினைச்சேன் ஆனா புள்ள குத்தரி குத்தரி சைலக்கா குறிஞ்சி குத்தரி சைலக்கான்னு நடக்கு சைலாகி காயில் எந்த பேர் சர்மியக்கான்னு சொல்லியிருக்கலாம் குத்தரி குத்தரி சைலக்கான்னு சொல்லாம சர்மியக்கான்னு சொல்லியிருக்கலாம் அப்படிங்கப்பா ரெண்டு உலக போடையாது சின்ன விரல் தானே நானே எரிச்சு போட நீ மாட்டுக்கு புல்லுக்கு போகணும் சரி சரி இப்ப நாங்க கோபி அரிச்சு எடுத்து போட்டோம் எடுத்தாச்சு அரிச்சு எடுத்தாச்சு நீ இப்ப கோபி குடிக்க போறோம் என்ன ஒரு வெக்கையாப்பா என்ன சரியான வெக்கதான் வெயில் வெக்கையாண்டாலும் அந்த ஒரு பிளேண்டியோ இந்த கோப்பியோ டீயோ குடிக்கணும் மாதிரிதான் எங்களுக்கு வந்து ஒரு களைய தீரும் நாங்கள் இந்த போது கழுவி காய வச்சிருந்த நாங்கள் இப்போ போட போகிறோம் நல்ல நிறமாக இருக்குது கோப்பி வாசமாகவும் இருக்குது இப்போ குடிப்ப மாதிரி இருக்கிறாங்க என்ன அது நாங்கள் செய்கிறது அந்த கலப்பணம் ஒன்றும் இல்லை கலப்படம் இல்லை அந்த நல்ல ஒரு சுவையாகவும் தான் இருக்கும் அது இப்போ கடையில் வாங்கினா அந்த நாங்கள் என்ன ஆத்தின அடியிலம்மா மாதிரி அப்படியே உறைஞ்சிருக்கு இதை நாங்கள் இன்னொரு போத்தில் போடுவோம் சரி கோப்பி தூள் தயார் என்ன தயார் நாங்கள் இப்போ டீ குடிக்க கோப்பி குடிப்போம் போட்டேன் சுடுதண்ணி எடுத்து சார் எடுத்துட்டு வாங்க நாங்கள் இப்போ கோப்பி வந்து இதுக்குள்ள வெகுக்க போடுறோம் 2 தரம் போடுறோம் இந்த கரண்டிக்கால சுடுதண்ணியை விடுவோம் என்ன நல்ல ஒரு வாசனை வேறு சுடுதண்ணி விட அப்படி இந்த ஆவி வந்து எனக்கு அடிக்குதேன் நல்ல வாசனை சீனி போடுங்க ரூவிக்கு தெரியும் தானே என்ன இந்த ஜொக்கால பிளேண்டி 7 கரண்டி சீனி போட சரி இதே கரண்டியா கரண்டிகளை 7 கரண்டி போட தெரியும் 7 கரண்டி போடுங்க அதான் நான் அவ இனிப்பிண்டி அந்த இது தெரியும் தானே இழுத்தாத்துங்க அங்கால திரும்பி இதில் ஊற்றி போடாம அங்கே பின்னுக்கு தள்ளி நின்று நல்ல கலராம நாங்கள் வந்து பிளேண்டி ஆத்துறா இழுத்து ஆத்தணும் அப்பதான் ஒரு சுவை சரி சரி தாங்க நல்லா கிடக்கு நல்லா கிடக்கு நல்லா இருக்குது நாங்கள் நல்லா கிடக்கு சுவையா இருக்குது இதுக்கெல்லாம் அடிக்க கூடாது சரி உறவுகளே பார்த்துருப்பீங்களானே எங்கட கோப்பி கொட்டை நாங்கள் வறுத்து இடிச்சு என்ன அரிச்சு கொண்டு அரிச்சு எல்லாம் முடிஞ்சுது இப்போ நாங்கள் வந்து அளவு உங்களை சொல்ல போறோம் என்ன 250 கிராம் கோப்பி கொட்டை எடுத்துருக்கிறோம் 350 கிராம் மல்லி எடுத்துருக்கிறோம் 100 கிராம் சின்ன சீரகம் 25 கிராம் வேர்க்கொம்பு அது சின்ன பேக்கெட் 25 கிராம் வரும் அதே மாதிரி சீனியும் 25 கிராம் தான் எடுத்து நாங்கள் இவ்வளவு தான் எங்களுக்கு தேவையான கோப்பி தூளுக்கு தேவையான பொருட்கள் இதுக்கு என்ன மேலும் சுவையும் மருத்துவ குணத்தையும் கொண்டுள்ள பொருட்கள் என்ன சேர்க்கலாம் நன்னாரி வேரும் சாரணக்கிழங்கு அது ரெண்டும் எங்களுக்கு கிடைக்கல ஆனால் அது கிடைச்சா இன்னொரு காணொலியில அதை செய்வோம் மற்ற விரும்பினால் ஏலக்காய் போடலாம் வறுக்கைக்கே போட்டு அது வறுக்க வேணும் நாங்கள் ஏலக்காய் வந்து இப்போ எங்கள் வீட்டில் எல்லாரும் விரும்பாயினோம் அதால நாங்கள் ஏலக்காய் போடல அதோட எல்லா நேரம் ஏலக்காய் பிளேண்டி குடிக்கோமே உடனே காணொலியை முடிச்சு கொள்ளுவோம்
இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.